என்ன பிரம்மாண்டமாக இருக்கிறீர் சுவாமி, நீங்கள் தான் என் குடி முழுதையும் ஆண்டு கொள்ள வேண்டியவர். கருவூர் தேவருக்கு திருக்கல்யாணம் ஆச்சா, அவருக்கு பிள்ளை பேர் உண்டா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அவர் என்ன சொல்றார், திருவடி என் குடி முழுது ஆள புகுந்தனங்கிற. வரும் காலத்திற்கெல்லாம் என்னுடைய குலம் குடி வாழும் காலத்திற்கெல்லாம் அடிமையாயிருந்து தொண்டு செய்வதற்கு அந்த திருவடிகள் காட்டி கொடுத்துருச்சு. இந்த பிரம்மாண்டமாக நிற்கும் இந்த திருவடிகளுக்கு வழி வழியாய் நாங்கள் அடிமை செய்ய வேண்டும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நம பார்வதி பதயே. ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி. விண்ணாளும் தேவர்க்கும் மேலாய வேதியனை, மண்ணாளும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்றானை, தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை, பெண்ணாளும் பாகனை பேணு பெருந்துறையில், கண்ணார் கழல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய், சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பத்தி மலர்த்தூவ முத்தியாகுமே. அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பு கலந்த மாலை வணக்கம். எல்லாம் வல்ல ஆரூர் அஜபா நடன கமலவசந்த தியாகராஜ பெருமான் திருவருளையும், எமையாளும் தர்மயாதீன குருமகா சன்னிதானங்கள் ஸ்ரீல ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளுடைய குருவருளையும் சிந்திக்கிறேன். இன்றைய தினம் மாலை நேரம் ஆஷாட நவராத்திரி மகோத்சவத்திலே தஞ்சை பெரிய கோயில் என்று பிரபலமாக அழைக்கப்படும் உலகின் அதிசயங்களின் பட்டியலிலே திருக்கோயில் மரபு என்று எடுத்துக்கொண்டால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படி ஒரு அதிசயத்தை எப்படி செய்தார்கள்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்டிடக்கலை துறையிலே வல்லுநர்களும் இன்னும் அநேக துறை வல்லுநர்களும் சிந்தித்து அதிசயித்து கொண்டாடக்கூடிய அற்புதமான இந்த திருக்கற்றளியின் முன்பாக அம்பிகையினுடைய சிறப்பை கொண்டாடுவதற்கு வாய்த்த இந்த நவராத்திரி காலத்தில் அம்பிகையின் அருளாலே அடியார்கள் அடையக்கூடிய சிவபெருமானுடைய பெருங்கருணையாகிற திருக்கயிலாய தரிசனத்தை குறித்தும், அந்த தரிசனத்தை அடைந்தபோது நம்முடைய சமயாச்சாரியர்கள் காரைக்கால் அம்மையார், ஞானசம்பந்தர், அப்பர் சுவாமிகள், மாணிக்கவாசகர் என்று இப்படி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் திருக்கயிலாயத்தை தரிசித்த போது ஏற்பட்ட ஒரு அனுபவத்தையும், அவர்களுக்குள்ளே அது என்ன மாதிரியான ஒரு இன்பத்தை புகட்டியது, அதுவரையில் அனுபவிக்காத எந்த புதியதான ஒரு மாற்றத்தை அவர்கள் அங்கே கண்டார்கள், அனுபவித்தார்கள், இதையெல்லாம் இங்கிருந்து கொண்டு கைலாய தரிசனமாக சிந்திக்கவிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடாகி எதை குறித்து பேசலாம், எதை குறித்து பாடலாம் என்று பேசிய போது இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டதற்கு 2 காரணங்கள். ஒன்று, சமய தன்மை என்பதையும் கடந்து இறை நம்பிக்கை கொண்ட எல்லா அடியார்களும் நமக்கு ஆயுசிலே இப்படி ஒரு வாய்ப்பு வாய்க்காதான்னு நினைத்து ஏங்கக்கூடியது திருக்கயிலாய தரிசனம். கைலாய யாத்திரை இன்றைய கால சூழலிலே எத்தனையோ அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாம் வந்துவிட்டது, போக்குவரத்து வசதிகள் எல்லாம் ஏற்படுத்திவிட்டது. அந்த கடும் குளிரை அதிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டாங்க. ஆனாலும் கூட இப்போதும் கூட கைலாய யாத்திரை என்பது ஒரு மலைப்பை ஏற்படுத்தும் விதமாக இருக்கு. ஏதோ ஒரு சங்கல்பம், கைலாய தரிசனம்னு புறப்பட்டுட்டோம், எந்த சிரமமும் இல்லாமல் போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரணும். அத்தனையும் தாண்டி அங்கே போய் நின்றுவிட்டு அன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் மேகமூட்டமாக கிடந்தால் இங்கே இருந்து இவ்வளவு பிரயத்தனப்பட்டு போனதெல்லாம் தரிசனம் பண்ணலையேங்கிற எண்ணத்தோடு மீண்டு வரும்படியாக இன்னொரு முறை செல்ல முடியுமா நம்மாலேன்னு யோசிக்கும்படியான ஒரு அனுபவம். சமய நம்பிக்கை கொண்ட அத்தனை பேரும் ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியது கைலாய தரிசனம். 2025 இவ்வளவு அதற்கு முன்பாக சவால்கள் இருக்குன்னா 1000 ஆண்டுகளாக இந்த கைலாயத்தை எப்படி அடியார்கள் கண்டு தரிசித்தார்கள்?
அந்த கைலாயத்தை காண்பதற்கான வாய்ப்பு எங்கிருந்து அவர்களுக்கு வழங்கப்பட்டது? எதனாலே அதற்கு இப்படி ஒரு தனித்துவத்தை கொடுத்தார்கள்? உலகம் முழுக்க மலைகள் உண்டு. பாரத தேசத்திலே பல மலைகளும் புண்ணிய மலைகளாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றன. எல்லா மலைகளுக்கு மேலேயும் இறைவன் கோயில் கொண்டிருக்கிறான். எத்தனையோ மலைகள் தானே இறைவனாக காட்சி தருகின்றன. இத்தனை சிறப்பிருந்தாலும் திருக்கைலாயத்திற்கு என்று வேறெங்கும் இல்லாத ஒரு சிறப்பை வைத்து அதை இருக்கும் தலங்களிலெல்லாம் உயர்ந்த தலமாக வைத்து கொண்டாடுகிறார்கள். அப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடி கைலாய யாத்திரை பண்ணணுங்கிறவங்க எப்படி அதை அனுபவித்தார்கள்? எல்லோரும் இங்கேருந்து புறப்பட்டு போகக்கூடிய விஷயமா அது? ஒரு காரைக்கால் அம்மையார் செய்திருக்கிறாள், ஒரு அப்பர் சுவாமிகள் முயற்சி பண்ணியிருக்கார். ஞானசம்பந்தருக்கும் சுந்தரருக்கும் இருந்த இடத்திலே கைலாய காட்சியை இறைவன் கொடுத்தான். அருணகிரிநாதர் சென்றதாக பாடியிருக்கிறார். இவர்கள்லாம் எப்படி செய்திருப்பார்களோ தெரியாது. ஆனால் மக்கள் பேரிலே ஆர்வத்தோடு ஆட்சி செய்த பேரரசர்கள் நாம கைலாயத்துக்கு போக முடியலன்னா என்ன, கைலாயத்தை நம்ம ஊருக்கு கூட்டிக்கிட்டு வந்துடுவோன்னு ஒரு சங்கல்பத்தினாலே பல திருக்கோயில்களையும் கைலாயநாதர் கோயிலாகவே எடுப்பித்தார்கள். எத்தனையோ திருக்கோயில்களிலே மூலஸ்தானத்திலே இருக்கக்கூடிய பெருமானுக்கு திருக்கைலாயநாதர், கைலாசமுடையார் என்றே கல்வெட்டுகளில் எல்லாம் பெயர்கள் பார்க்கிறோம். அந்த விதத்தில் திருக்கைலாயநாதரே கோயில் கொண்டார் என்று சொல்லும்படியாக பாரதத்தின் தெற்கு பகுதியிலே குறிப்பாக பல திருக்கோயில்களும் கைலாசநாதர் கோயில் என்றே பிரபலமாக இருக்க பார்க்கிறோம். அதையும் கடந்து எல்லா மன்னர்களுக்குள்ளேயும் மன்னர்களுக்கெல்லாம் மன்னராய் ராஜாதி ராஜனாக ஆட்சி செய்து பெரும் சிவபக்தனாக இருந்து சிவாலயங்கள் தோறும் திருமுறைகள் இசைக்கவும் இசைப்பாடி இறைவனை துதிக்கவும் நிபந்தங்கள் ஏற்படுத்தி இன்னும் அநேக சிவதர்ம காரியங்கள் செய்த சிவபாத சேகரனான மாமன்னர் ராஜராஜ சோழர் அந்த திருக்கைலாயத்தினுடைய பிரம்மாண்டம் எத்தகையதோ, அந்த திருக்கைலாயத்தினுடைய சூழல் எப்படி இருக்குமோ, அந்த திருக்கைலாயம் நாம் நேரில் காணும் போது நம்மை அதன் முன்பாக விழுந்து வணங்கச் செய்யும் பிரமிப்பை ஏற்படுத்துமோ, அந்த திருக்கைலாயத்தை இந்த சோழ சாம்ராஜ்யத்தின் தலைநகரத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறேன்னு கட்டினார். அதற்கெடுத்த முயற்சியாகத்தான் இன்றும் காண்பவர்கள் அத்தனை பேரையும் தினமும் தரிசித்தாலும் ஒவ்வொரு முறையும் புதிதாக காண்பது போலே ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடியதான ராஜராஜீஸ்வரமுடைய பரமசுவாமியாக மூலஸ்தானத்திலே அதிபிரம்மாண்டமான சிவலிங்கத்தோடு கூடிய இந்த அற்புத திருக்கற்றளியை ஏற்படுத்தி கொடுத்தார். பரமசுவாமின்னு பெயர் வைக்கிறார். கல்வெட்டுகளிலே உள்ள இருக்கக்கூடிய மூலவருக்கு ராஜராஜேஸ்வரமுடைய பரமசுவாமி அப்படின்னு திருநாமம். பரமசுவாமி என்னவாக இருக்க முடியும் இந்த திருநாமம்? எல்லாவற்றையும் தன் பேரிலே கொண்டவராக 14 புவனங்கள்னு கணக்கெல்லாம் சொல்லுவாங்க. அது இத்தனை விஸ்தீரணத்துக்கு இருக்கும், இவ்வளவு தூரம் அகலம், இப்படி நீண்டதுன்னு எல்லாம். மனித முயற்சியாலே அந்த அளவையெல்லாம் ஒரு காலத்திலும் அளந்து முடிக்க முடியாது. ஞானியர்கள் பார்த்து சொல்லி இருக்காங்க. அப்படி நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாத பெரிய சராசரத்தை, இத்தனை பெரிய புவனங்களையும் தனதுள்ளே ஆக்கி கொண்டு காட்சி கொடுத்தாராம். பரமசுவாமின்னு பேர். எல்லாமுமாக தானே நின்றார். உயர 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 போய் எத்தனை உயரம் மனிதர்களாலே முயற்சி செய்ய முடியுமோ, தேவர்களாலே முயற்சி செய்ய முடியுமோ, அங்கே போய் ஒரு இடத்துல தட்டி நிற்போம் இல்லையா, அதுக்கு மேல சுவாமி இருப்பார். பாதாளத்திற்குள்ளே எவ்வளவு முடியுமோ 14 புவனங்கள் மேலே கீழேன்னெல்லாம் கணக்கு சொல்றாங்களே, அத்தனை மகிழ்ந்தெடுத்து கீழே போய் கடைசியா நின்னோம்னா அதுக்கும் கீழே சுவாமி இருப்பார். அகலம் நீளம்னு எந்த திக்கை எடுத்துக்கொண்டு போனாலும் 8 திக்கிலும் வளர்ந்து கொண்டே போகக்கூடியவராய் அனோரணியான் மகதோமகியான் உபனிஷத்துகள் ஸ்தோத்திரம் செய்யறது, வேதம் ஸ்தோத்திரம் பண்ணுது. அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய், அப்படி அவ்வை பாட்டி தமிழ்படுத்தி கொடுத்தாள். அப்பால் அப்படின்னு சொல்லிட்டா எல்லாத்துக்கும் மேம்பட்டது. அதற்கு மேல சுவாமி இருப்பாராம். பரமசுவாமி அப்படின்னு பெயர் சாற்றி அழகு பார்த்திருக்கிறார் மாமன்னர் ராஜராஜர். அந்த பரமசுவாமியை தரிசனம் செய்வதற்கு ஒரு பெரிய பக்தர் ஒருத்தர் புறப்பட்டு வரார். பரமசைவர், பெரும் சிவபக்தர். சிவபக்தர்களுக்குள்ளேயும் சித்த நெறியிலே ஈடுபட்டவர். கருவூரை பூர்வீகமாக கொண்டு அந்த பெயராலேயே அறியப்படுபவர் கருவூரார், கருவூர் சித்தர். முதலில் இந்த திருக்கோயிலை தமிழால் பாடிய சிறப்பு அவரைத்தான் சேரும். இந்த கோயிலே மூவர் முதலிகளுடைய தமிழ் பாடப்பட்டிருந்தாலும் இந்த கோயிலையே பாட்டுடை பொருளாக வைத்து பாடியது கருவூர் சித்தர். முன்னம் வரார். அவர் பார்த்த போதே இந்த கோயில் எப்படியெல்லாம் இருந்ததுன்னு கேட்டா, பார்த்தவுடன் அந்த விமானத்தோடு கூடிய அந்த கம்பீரத்தை பார்த்தபோது அலகெலாம் பொதிந்த திருவுடம்பு அச்சோன்னு இழுக்கிறார். தமிழ்ல நாம எதையாவது ஒன்று பிரமிப்பா பார்த்துட்டோம்னா ஷியோ அப்படின்னு போலியா, அப்படியே அதை ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தமிழ் புலவர் பாடியிருக்கார். அச்சோ அப்படிங்கிறார். அலகெலாம் பொதிந்த திருவுடம்பு. இதற்கு மேலே சராசரத்தில் எதுவுமே இல்லை, அத்தனையும் இந்த திருமேனியிலே பொதிந்து காட்சி தருகிறதே. எல்லாமுமான என்னுடைய சுவாமி விராட் புருஷனாக
விஸ்வரூபம் எடுத்து காட்சி தந்தார் போலே இருக்கிறதே, அதுவன்றோ இந்த திருத்தலத்தின் சிறப்பு. வேறு எங்கே இப்படி ஒரு பிரம்மாண்டத்தை பார்க்க முடியும்? அங்கேனே அழகிதோ. அந்த ஓங்கார ஒரு வாட்டியும் இழுக்கிறார் அந்த இடத்துல. என்ன அழகு, என்ன அழகு, என்ன பிரம்மாண்டம், எவ்வளவு பெரிய திருமேனி. ஐயா, இதை பார்த்த மாத்திரத்தில் தெரிந்து கொண்டேன், சகல புவன கர்த்தா நீங்கள் தான். 14 புவனங்களையும் இறைவனாக ஒருவன் படைத்தான்னு சொன்னா அது நீங்களாத்தான் இருக்க முடியும். வேறு யாராலே இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை சமைக்க முடியும்? அத்தனை பொருட்களையும் வெவ்வேறு தன்மையுடையதாக, ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு லட்சணம், ஒவ்வொன்றிற்கும் வெவ்வேறு குணம், ஒவ்வொன்றிற்கும் ஒரு விருப்பம், ஒவ்வொன்றிற்கும் ஒரு வெறுப்புன்னு இப்படி இந்த உலகத்தை பின்னருச்சியாகவே கொண்டு ஒவ்வொருவரையும் தனித்தன்மையோடு படைத்து என்ன பிரம்மாண்டம், என்ன பிரம்மாண்டம், ஐயோ அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். திருவிசைப்பான்னு இவர் பாடிக் கொடுத்த பாடல்கள் திருமுறைகளிலே சேர்க்கப்பட்டிருக்கு. 12 திருமுறைகள். அதை ராஜராஜ சோழன் தில்லை திருச்சிற்றம்பலத்திலிருந்து நம்பியாண்டார் நம்பிகளோடு சேர்ந்து மீட்டுக் கொடுத்தார். பிரபலமாக புராணம் சொல்லப்படுகிறது. அதற்கு முன்பாகவேயும் கோயில்களில் திருமுறை பாடும் வழக்கம் இருந்தாலும் இவ்வளவு பிரபலமாக இருக்கல. இவர் காலத்திலே தான் முயற்சி செய்து பொல்லாப்பிள்ளையார் அருளாலே தடுத்தாட்கொள்ளப்பட்ட நம்பியாண்டார் நம்பிகளோடு சேர்ந்து மீட்டுக் கொடுத்தார். அந்த திருமுறைகளை எல்லாம் தொகுத்தார். அந்த சிவபுண்ணிய செயல் அவர் எடுப்பித்த இந்த திருக்கோயிலும் திருவிசைப்பா பாடற்பெற்ற தலமாக மாறியது. ஒரு சிவதர்ம காரியம் செய்தவர்களை இறைவன் எவ்வளவு உயர்த்துறார்னு பாருங்க. எத்தனையோ திருக்கோயில்கள் எவ்வளவோ மன்னர்கள் எடுத்திருந்தாலும் புதிதாக கட்டிய ஒரு கோயிலுக்கு பதிகங்கள்லாம் கிடைச்சதில்லை. அதெல்லாம் ஆண்டாண்டு காலமாக இருந்து வந்த கோயில். ஆனால் இங்கேயோ புதிதாக தன்னுடைய சிவபக்தி வெளிப்பட இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை செய்து கைகட்டி வாய்ப்பொத்தி வணங்கி நின்றாராம் இந்த மாமன்னர். அவர் கொண்டிருந்த அந்த பக்குவ நிலைக்கு இறைவன் செய்த திருவிளையாடல். கருவூர் தேவர்னு ஒரு பெரிய சீடரை, தன்னுடைய சிவபக்தரை இங்கே வரச் செய்து இந்த திருக்கோயிலை பாடச் செய்து அந்த பாடலையும் திருவிசைப்பான்னு 9ஆம் திருமுறையிலே தொகுத்து 12 திருமுறை பாடல் தொகுப்பில் இடம்பெற்ற தலமாக இந்த புண்ணிய திருத்தலத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். காலை வேளையில இந்த விமானத்தை பார்த்தோம் என்றால், ஸ்ரீவிமானம்னு கல்வெட்டுகள்ல வரும். இந்த ஸ்ரீவிமானத்தை தரிசனம் பண்ணும்போது கிழக்கேந்து உதிக்கிற சூரியன் தன் கிரணங்கள் முழுவதையும் மேலே பதித்து அப்படியே இது பொன்னால் வேய்ந்ததோன்னு நினைக்கும்படியான ஒரு அற்புதத்தை நிகழ்த்துமாம். உலகெல்லாம் தொழ வந்த 7 கதிர் பருதி 1 100,000 கோடிங்கிறார். ஒவ்வொரு கிரணமா எண்ணினோன்னா 100, 1000, கோடி பார்த்தார். 1 100,000 கோடி கிரணங்களாலே சூரிய பகவான் அப்படியே இந்த விமானத்தை முழுவதும் தங்கத்தால் போர்த்தினானாம். அரசர்கள்லாம் தங்கத்தில் போத்தினா ஒரு வாட்டி தங்கத்திலே வேய்ந்தால் அது அப்படியே இருக்கும். சூரியன் போர்த்துறான் இல்லையா, தினமும் ஒவ்வொரு நாளும் புதிதாக தங்க கவச்சம் செய்தார் போலே மிளிர்ந்ததாம் இந்த திருக்கோயில். அந்த பிரம்மாண்டத்தை பார்த்தால் விமானம் முழுவதும் சுவாமியினுடைய திருமேனிதானே, இந்த கம்பீரத்திற்கு என்ன ஈடாகும்? திருவுடம்பு அச்சோன்னு பாடினார். சாதாரணமா இந்த பெரிய நிலையெல்லாம் அடைந்த சித்த புருஷர்கள்லாம் அவ்வளவு சுலபமா கலங்க மாட்டாங்க. அச்சோ அப்படியா நல்லா கலக்கமே ஏற்படாது. ரொம்ப ஸ்திரமாக அறுத்து பேசுவாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு சித்த புருஷரை அப்பான்னு பிரமிக்க செய்த ஒரு பெரும் சிறப்பு இந்த திருக்கோயிலுக்கும் இங்கே கோயில் கொண்டிருப்பவரான பரமசுவாமிக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அப்படி அந்த சித்த புருஷர் லயித்த அந்த சிறப்பான திருவிசைப்பா பாடலோடு இன்றைய மாலை நிகழ்ச்சியை நாம் துவக்குவோம். தொழவந்து 7 கதிர் பருதி 1 100,000 கோடி 100,000 கோடி அலகெலாம் பொதிந்த திருவுடம்பு அச்சோ அச்சோ அங்கனே அழகிதோ அச்சோ அங்கனே அழகிதோ அரணம் பலகுலாம் படைசை நெடுநிலை மாடம் பருவரை ஞாங்கர் வெண்திங்கள் இலை குலாம் பதனத்து இஞ்சி சூழ் தஞ்சை ராசராசேச்சரத்து இவர்க்கே அரணம் பலகுலாம் படைசை நெடுநிலை மாடம் பருவரை ஞாங்கர் வெண்திங்கள் இலை குலாம் பதனத்து இஞ்சி சூழ் தஞ்சை ராசராசேச்சரத்து இவர்க்கே நெற்றியில் கண் என் கண்ணின்
நின்று அகலா என் கண்ணின் நின்று அகலா நெஞ்சினில் அம்சிலம்பு அலைக்கும் நெஞ்சினில் அம்சிலம்பு அலைக்கும் பொட்டிருவடி என் குடி முழுதாள புகுந்தன புகுந்தன பொட்டிருவடி என் குடி முழுதாள புகுந்தன போந்தன இல்லை மற்றெனக்கு உறவு ஏன் மற்றெனக்கு உறவு ஏன் மறிதிரை வடவாற்றிடு புனல் மதனில் வாழ் முதலை எற்று நீர் கிடங்கில் இஞ்சி சூழ் தஞ்சை ராசராசேச்சரத்து இவர்க்கே இஞ்சி சூழ் தஞ்சை ராசராசேச்சரத்து இவர்க்கே. இப்படி தரிசித்தாராம் கருவூர் தேவர். எவ்வளவு பெரிய திருமேனி, எவ்வளவு பெரிய திருமேனி! 14 சராசரங்களும் இந்த திருமேனியிலேயே பொதிந்திருக்கிறதே. அப்படி பாதாதி கேசமாக இந்த திருமேனியை தரிசித்தார். கேசாதி பாதமாக மறுபடியும் தரிசித்தார். சுவாமியை தரிசனம் பண்ணும்போது திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் பார்க்கணும், அப்புறம் திருமுடியிலேருந்து திருவடி வரைக்கும் பார்க்கணும். எத்தனை முறை பார்த்து பார்த்து அந்த திருவுருவத்தை மனசிலே ஓவியம் போலே தீட்டி வைத்துக் கொள்ள முடியுமோ அப்படியெல்லாம் பார்த்து பார்த்து பழகணுமாம் இறைவனுடைய திருமேனியை. பார்த்தவருக்கு ரொம்ப அழகா முதல்ல தெரிந்த விஷயம் என்னன்னா, சுவாமிக்கு மட்டுமே வாய்த்த தனிச்சிறப்பான 3வது கண், நெற்றிக்கண். வேறு எந்த தெய்வத்திற்கும் இல்லாத தனித்துவம் சிவபெருமானுக்கு மட்டுமே உரித்தானது நெற்றியிலே 3வது கண். சுவாமியினுடைய ஒவ்வொரு அங்கத்தையும் எடுத்துக்கொண்டு பார்த்தால் இது போல வேற யாருக்கும் இல்லை, யாருக்கும் இல்லைன்ற மாதிரி தான் இருக்கும். இந்த ஜடாமுடியினுடைய அழகு யாருக்குமே கிடையாது. எல்லா தெய்வங்களும் தங்கத்தாலே கிரீடம் பண்ணி போட்டுட்டு இருந்தா, சுவாமி மட்டும் ஜடைய வாரி முடிச்சுக்கிட்டு இவ்வளவுதான் கிரீடம்னு இருப்பார். எல்லா தெய்வங்களும் வாசனை வாசனையா மலர்கள் எடுத்து சூடிக்கொண்டால், சுவாமி மட்டும் ஊமத்தம்பூவையும் கொக்கிரகையும் எருக்கம்பூவையும் எதெல்லாம் யார் யாரெல்லாம் வெறுத்தார்களோ அதுக்கெல்லாம் புகலிடம் கொடுப்பார் சுவாமி. ஊமத்தம்பூவும் எருக்கம்பூவும் எங்கேயுமே பூக்கக்கூடாது, வீட்டுக்குள்ள பூக்கவே கூடாது. அது ஒரு துளிர் விட்டாலே பிடுங்கி கொண்டு போய் வேரடி மண்ணோட வெள்ள வீசிட்டு வரணும். இதெல்லாம் காட்டுல பூக்க வேண்டிய பூன்னு ஒதுக்குவாங்க. அந்த 2 பூவும் சுவாமி கிட்ட போய் அழுதுதான், நாங்களும் நீ உன் படைப்புல தானே வந்தோம், எங்களையும் பூக்களாக நீதானே படைத்தாய், அத்தனை பேரும் எங்களை பார்த்து வெறுக்கிறாங்களே, வீட்டில் வளரக்கூடாதுன்னு கிள்ளி எறிகிறாங்களேன்னு அழுதுதான். அது என்ன பிரமாதம், இங்கே வாங்கன்னு 2 பேரையும் தூக்கி தலையிலே சூடிக்கொண்டானாம் சிவபெருமான். ஊர் உலகமெல்லாம் வெறுத்தால் தலையில் தூக்கி வைத்து தாங்கும் தன்மை சிவபெருமானுக்கே உரித்தான தனித்துவம். இப்படி ஒவ்வொன்றும் தனித்துவமாக கொண்ட திருமேனி. அதிலே முதல்ல இவருடைய கண்ணை கவர்ந்தது நெற்றிக்கண். நெற்றியில் கண் என் கண்ணின் நின்று அகலா. இந்த இவ்வளோ பெரிய திருமேனியை பார்க்கறதுக்கு 2 கண்ணு கொடுத்தா நியாயமா? எப்படி எப்படி பார்த்து இந்த அழகை நான் ரசிக்கிறது? முதல்ல அந்த கண்ணு தான் தனித்து தெரிந்தது. திருநேத்திரம், விரூபாட்சம் எல்லாம் சொல்லி அதை கொண்டாடுவார்கள். 3வது அந்த கண். அதை பார்த்த மாத்திரத்தில் வேற எங்கேயுமே என் பார்வை போகலையே, இந்த அழகுக்கு என்ன ஈடு? அந்த கண்ணை சொல்லும் போது விரூபாட்சம் அப்படின்னு வடமொழியிலே ஒரு பேர் சொல்லுவாங்க. அதனால சுவாமிக்கே விரூபாட்சன் ஒரு பேர் உண்டு. ரூபம்னா பொருத்தமாக இருக்கக்கூடியது, சாமான்யமா எப்படி எல்லாருக்கும் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிறதுன்னு வச்சுப்போமே. அதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு இருந்தால் விரூபம்னு ஆகுது. அந்த விரூபாட்சம் எல்லாருக்கும் 2 கண்ணு தான், இவருக்கு 3வதாக நெற்றியிலே ஒரு கண், கொஞ்சம் மாறுபட்ட அக்ஷம் அப்படின்னு பொருள் வச்சுப்போமே. அப்படி பார்த்தோம்னா மற்றவங்களுக்கு இல்லாத தனித்துவம்ங்கிறது ஒரு பொருள் ஆகுது. இன்னொன்று சாதாரணமாக இல்லையே, ஏதோ வித்தியாசமாக இருக்கேதுன்னு ஒரு எண்ணம் வருதா, அந்த இடத்துல தான் சுவாமியினுடைய தனித்துவம். அது ஞானத்தை காண்பித்து தரக்கூடியது. மற்றைய கண்கள் எல்லாம் அப்படியே இருக்கக்கூடிய பொய்யையும் மெய்யையும் கலந்து காண்பிக்கும். 3வதாக இருக்கக்கூடிய நெற்றியிலே இருக்கும் திருக்கண் ஆக்ஞா சக்கரமாகி அது ஞானத்தின் வழியே உண்மையை மட்டும் காட்டித்தரும் திருக்கண். உண்மை மட்டும் அந்த கண்ணுக்கு தனியே புலப்படுமாம். அதனால் தான் சுவாமிக்கு மட்டும் அது தனித்து சிறப்பாக இருக்கார். பார்த்தார் கருவூர் தேவர், அந்த கண் பார்வையா மனசில் அப்படியே பதிஞ்சிருச்சு. அது என் நெஞ்சு விட்டு போக மாட்டேங்குதே, வேற எது என்னால் நினைக்க முடியலையே. நெற்றியிற் கண் என் கண்ணின் நின்று அகலா. அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார். கண் பார்வை நெற்றிக்கண் மேலே போச்சு. சுவாமி தாண்டவ மூர்த்தி இல்லையா, ஆனந்த தாண்டவம் ஆடிக்கிட்டே இருக்கார். இப்போ அந்த கண்ணை பார்த்துக்கிட்டே இருந்தபோது காதுகளில் ஜல் ஜல் ஜல்னு ஸ்ருதி தப்பாம ஜதி தப்பாம ஒரு சப்தம் கேட்டுதான். பார்த்தார், ஐயோ இது சுவாமியினுடைய சிலம்பொலி ஓசையாச்சே.
அந்த சிலம்பு சப்தம் அது மனசை விட்டு நகரவே இல்லையே. கண்கள் நெற்றிக்கண்ணை பார்த்து அதை பதித்து கொண்டது. செவிகள் அந்த சிலம்பொலி ஓசையை கேட்டு அதிலேயே நின்றது. அஞ்சிலம்பு அலைக்கும் பொற்திருவடி என் நெஞ்சினில். நெஞ்சு நிறைய அதுதான் இருந்தது. அந்த தங்கத்தில் ஒரு சிலம்புலி பண்ணி இப்படி சாத்தி கொண்டு அது ஜல் ஜல் ஜல்னு ஒரு சப்தம் கேட்பா. அந்த சப்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். மனசு முழுக்க இப்போ அந்த சப்தம் தான் கேட்குதுன்னு கண் பார்வை செவிகள் ஒவ்வொன்றும் முழுக்க ஈசன் வயப்பட்டு நின்றதாம். மற்றவர்களைப் போல் அல்லாது இந்த சித்த புருஷர்களுக்கும் தபசீலர்களுக்கெல்லாம் பெருமை என்னன்னா, நம்மை பார்க்கிற மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, ஆனால் நமக்குள்ள இருக்கிற சுவாமியை அவர்கள் தரிசித்து கொண்டிருப்பார்கள். நாம பேசுறது கேட்கிற மாதிரி நமக்கு இருக்கும், ஆனா அதுக்கு நடுவில் அவங்க இங்கேயோ அங்கே திருக்கைலாயத்திலே வேத புருஷன் நின்று சாமவேதம் சொல்றானாமே, அந்த சப்தம் அவர்கள் காதிலே கேட்டுக்கொண்டிருக்கும். இப்படி புலன்கள் எல்லாவற்றையும் நாம் நம்மை சுற்றி இருக்கிற விஷயத்துக்குன்னு கொடுத்துட்டு தோற்று போய் நிற்கிறோம். இவர்களோ அத்தனையும் இறைவன் பேரிலேன்னு செலுத்தி விட்டு காதுல கேட்கிறது சிலம்பொலி மட்டும்தான், கண்ணுல தெரிகிறது அந்த நெற்றிக்கண் மட்டும்தான். இப்படி ஒவ்வொன்றும் புலன்களையெல்லாம் ஆக்கிரமித்து அச்சோ என்ன அழகிது என்ன அழகிது, என்ன பிரம்மாண்டமாக இருக்கிறீர் சுவாமி, நீங்கள் தான் என் குடி முழுதையும் ஆண்டு கொள்ள வேண்டியவர். கருவூர் தேவருக்கு திருக்கல்யாணம் ஆச்சா, அவருக்கு பிள்ளை பேர் உண்டா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அவர் என்ன சொல்றார், திருவடி என் குடி முழுது ஆள புகுந்தனங்கிறார். வரும் காலத்திற்கெல்லாம் என்னுடைய குலம் குடி வாழும் காலத்திற்கெல்லாம் அடிமையாயிருந்து தொண்டு செய்வதற்கு அந்த திருவடிகள் காட்டி கொடுத்துருச்சு. இந்த பிரம்மாண்டமாக நிற்கும் இந்த திருவடிகளுக்கு வழியாய் நாங்கள் அடிமை செய்ய வேண்டும். இதெல்லாம் தான் பிரார்த்தனை பண்ற. அடிமைன்னு சொல்லும் போது உலகம் முழுக்க அடிமைத்தனத்தை ஒழிக்கணும்னு பேசிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம ஆச்சாரியர்கள் முழுக்க அந்த அடிமைத்தனத்தை தான் விரும்பி இருந்தார்கள். இறைவன் முன்பாக அடிமை எது ஒன்றுமே எனக்குன்னு இல்லை. என் பெயர், எனக்கு தாய் தந்தையர், எனக்கு இருப்பிடம், என் விருப்பம் எதுவுமே கிடையாது. ஐயா, நீங்கள் கொடுத்த வாழ்வு, நீங்கள் இதை எப்படி செலுத்தணும்னு நினைச்சீங்களோ அதன்படிக்கு செலுத்துகிறீர்கள், அதன் வழியே நானும் செல்லுகிறேன்கிற எண்ணத்தோடே இருந்தார்கள். அதனால் அந்த அடிமைத்தனத்தை விரும்பி ஏற்றுக்கொண்டார்கள். உன் பொற்திருவடி என் குடிமுழுதாள புகுந்தன. ராஜராஜீஸ்வரமுடைய பரமசுவாமியினுடைய திருவடிகளுக்கு ஆட்பட்டிருப்பதே தன் குடிக்கு வாய்த்த அரும் பெருமை என்று நினைத்து கொண்டாராம். ஒரு முறை இப்படி என் மனசை ஆக்கிரமித்தார், போந்தன இல்லை, வெளியே போவேனான்னுட்டு இருக்காரே. இவ்வளவு பெரிய திருமேனி, இந்த அத்தனை சராசரங்களையும் முழுக்க தன் திருமேனியிலே பொதித்திருக்கிறார், பிரம்மாண்டமான சுவாமி. ஆனால் இவர் இப்போ என் மனசுக்குள்ள வந்துட்டார். என் கண்ணால் பார்த்து அளக்க முடியாத இந்த பெருவுடையார் இப்ப மனம் முழுக்க நிறைஞ்சிட்டார். இதுதான் இந்த சிறப்பு. அடியார்கள் தொண்டர்கள் உள்ளத்தினுள்ளே இறைவன் ஒடுங்குவான். யார் இந்த இறைவன்? சராசரங்கள் எல்லாவற்றையும் தனதாக்கி கொண்டு அம்பரமாக இந்த உலகத்தை தனக்கு ஆடை போலே போர்த்தி கொண்டிருப்பவன் யாரோ, அளவுகளால் இட்டு சொல்ல முடியாத வடிவம் யாருடையதோ, பிரம்மாண்டத்திற்கெல்லாம் பிரம்மாண்டம் எதுவோ, அவர் என்ன பண்ணுவாராம், அன்புடைய அடியார்கள் மனசிற்குள்ளே அப்படியே அகன்றிருந்த திருமேனி சுருங்கி போய் உள்ளுக்குள்ளே குடியேறி விடுவாராம். அதனால்தான் ஔவையார்கிட்ட பெரியது எதுன்னு கேட்டபோது இறைவரோ தொண்டர் உள்ளத்து ஒடுக்கம், தொண்டர்தம் பெருமை பேசவும் பெரிதேன்னு சொன்னான். எவ்வளோ பெருசுன்னு கேட்டுக்கிட்டு போனாலும் கடைசியா சுவாமி தான் இருக்கிறதுல பெருசு. ஆனால் அவரே அடியார்கள் மனசுக்குள்ள போயிட்டார்னா அடியார்கள் பெருமைத்தான் பெருசுன்னு சொன்னாள் இல்லையா, அந்த படிக்குத்தான் இங்கேயும் சொல்றார். இத்தனை பெரிய பிரம்மாண்ட வடிவமான இந்த பெருவுடையார் பரமசுவாமி என் மனசு நிறைய குடிகொண்டு விட்டார். போவேனான்ட்டு இங்கேயே இருக்கிறார். அவரை நான் கண்டு அறிந்து கொண்டது அற்புதமான மதில்களால் சூழப்பட்டதும் அகழியால் சூழப்பட்டதும் வடவாற்றிலிருந்து நீர் வரக்கூடிய அகழியால் சூழப்பட்டதுமாகிற தஞ்சை ராஜராஜேச்சரத்தில். இந்த அருளாளர்களுடைய பதிகங்கள் எல்லாம் இறைவனை பற்றிய தத்துவம் முக்கிய பொருளாக இருக்கும். அதுல ஒரு கவி நயம் இருக்கும். அவர்கள் கொண்டிருந்த அந்த தீர்க்கமான ஒரு பிடிப்பு கேட்டோம்னா நமக்கு கூட மனசுல இருந்த சஞ்சலம் எல்லாம் தீர்ந்துடும். இந்த சுவாமியை போய் சந்தேகம் எல்லாம் படவே வேண்டாம், இவர்கிட்ட சொல்லிட்டோம்ல நிச்சயமா பண்ணிடுவார். இதோ கரூர் தேவர் சொல்லியிருக்காரே, இவர் எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தாருன்னு சொல்றாரு, என் குலத்தையே ஆண்டு கொண்டாருன்னு சொல்றாரு, இப்ப நமக்கும் சொல்லுவார்னு ஒரு எண்ணம் இதெல்லாம் வரும். இது கூடவே 1000 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய கோயிலை சுற்றி ஒரு அகழி இருந்தது. அந்த அகழிக்கான தீர்த்தம், அதில் வரவேண்டிய தண்ணீர் வடவாற்றிலிருந்து வந்ததுங்கிற செய்தியையும் சேர்த்து சொல்றார். மரிதிரை வடவாத்திடு புனல் மதகில் வாழ் முதலை எற்று நீர் கிடங்கில். வடவாறு கோயிலுக்கு அந்த பக்கம் வடக்கே ஓடிக்கிட்டு இருக்கு, அதுலேருந்து தண்ணீர் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் முதலைகள் நிறைய இருந்ததா, அந்த முதலைகள் உந்தி தள்ள தள்ள அதிலேருந்து கால்வாய் வழியாக தண்ணீர் புறப்பட்டு தஞ்சை பெரிய கோயிலை சுற்றி இருந்த மதகிலே சேர்ந்திருந்தது. அப்போ நாம் இப்போ பார்க்கக்கூடிய இந்த அகழி 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்ததுன்னு ஸ்திரமாகுது.
அதுக்கு தண்ணீர் வடவாத்திலேருந்து வந்ததுங்கிறது வரைக்கும் ஸ்திரமாகுது. அருளாளர்களுடைய பாடல்கள்லேருந்து வரலாற்று செய்தி இவ்வளவு எடுக்க முடியுது. வடவாட்டிலேருந்து தான் இங்கே தண்ணி வந்ததுன்னு வேற யார் சொல்லியிருக்கா? கரூர் தேவர் தான் சொல்றார். இப்படி ஒவ்வொரு பாடலிலுமாக ராஜராஜீச்சரமுடையார் ஆகிற பரமசுவாமியை கண்டு நயந்து காதல் கொண்டு அந்த காதலிலே கட்டுண்டிருந்து சித்த நிலை அடைந்திருந்த ஒருவரே இவ்வளவு பக்தியால் கலங்கி போய் இப்பா எவ்வளோ பெரியவர் இவர், எவ்வளோ பெரியவர் இவர்னு கொண்டாடினார்னா அந்த பிரம்மாண்டம் தான் திருக்கைலாயத்திற்கு உரித்தான பிரம்மாண்டம். அந்த பிரம்மாண்டத்தை தன் மக்கள், தன் நாட்டு மக்கள் தன் அன்பினாலே யாருடைய அன்பில் இடம்பெறணும்னு ஆசைப்பட்டானோ அந்த ராஜராஜராகிற அந்த பரம சுவாமியினுடைய பரம பக்தர் அந்த திருக்கைலாயத்திற்கு போறதுக்கு எத்தனை அடியார்களோடு முடியுமோ தெரியல. அதனால் அந்த கைலாயத்தை இங்கே கொண்டு வந்து விடுவோம்னு பெருங்கருணையோடே 1000 ஆண்டுகளுக்கு முன்பு திருக்கைலாயத்தை ஒரு அளவிலே கொண்டு வந்து வைத்தார் போல் தஞ்சைக்கு மகுடம் சூட்டி அழகு பார்த்திருக்கிறார். அதனால்தான் கருவூர் தேவர் மாதிரி அத்தனையும் துறந்த நிலையில் இருந்த ஒரு சித்த புருஷர் இந்த திருத்தலத்தை அவ்வளவும் கொண்டாடி இருக்கிறார். தக்ஷிணமேரு அப்படின்னு இந்த ஸ்ரீவிமானத்திற்கு பேர் வைக்கிறார். கல்வெட்டுகள் முழுக்க இந்த விமானத்துக்கு என்ன பேருன்னா தக்ஷிணமேரு தக்ஷிணமேருன்னு தான் சொல்லி வருது. தெற்கே இருக்கக்கூடிய மகாமேரு அப்படின்னு பொருளாகிறது. மேருமலை மேருமலைன்னு புராணங்கள் எல்லாம் ஒரு மலை சொல்லப்படுகிறது. அது இந்த பூமி பந்தினுடைய வடகோடியில் எங்கேயோ இருக்காம். அது மனிதர்கள்லாம் போய் பார்க்க முடியாது. தேவர்கள் எல்லாம் சஞ்சாரம் பண்ணக்கூடிய பூமி, இறைவனும் இறைவியுமாக கோயில் கொண்டு இருக்கக்கூடிய இடம் அது. அங்கே தேவர்கள்லாம் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாமாம். பூகோளத்துக்கு வடக்கே ஒரு மேரு இருந்தா தெற்கே ஒரு மேரு இருக்கணும் இல்லையா? வடக்கே ஒரு கணம் இருந்தால் தெற்கேயும் கணம் இருக்கணும். இந்த கணம் இல்லைன்னா அப்புறம் ஆடி போயிடுமே. அதனால் பார்த்தார் மற்றவர்கள்லாம் பொறுப்பு இல்லாமல் வடக்க மட்டும் ஒரு மேருவை வச்சுட்டு விட்டுட்டாங்க. மாமன்னர் இல்லையா இவர், சிவபாத சேகரன் இல்லையா? அதனால் பார்த்தார் ராஜராஜர் வடக்கே இருக்க மேருவுக்கு சமன்படுத்தும் விதமாக தெற்கே ஒரு மேருவையே கட்டிடுவோம்னு பார்த்து தக்ஷிண மேருன்னு இந்த பெரிய ஸ்ரீவிமானத்தை ஏற்படுத்தி கொடுத்தாராம். இந்த தக்ஷிணமேருவிலே கோயில் கொண்டிருக்கும் பெருமானுக்கு தக்ஷிணமேரு விடங்கர் என்றே பேர் வைத்து திருவாரூரில் இருக்கக்கூடிய தியாகராஜ பெருமானை போலேயே இங்கேயும் ஒரு சோமாஸ்கந்த பெருமானை விடங்கராக தக்ஷிணமேரு விடங்கராக எழுந்தருளச் செய்து வழிபாடு செய்து வந்திருக்கிறார். அதனால் வடக்கே இருக்கும் திருக்கைலாயத்தின் ஒரு துளி இங்கே வந்து சேர வேண்டும் என்ற ஆர்வத்தால் ஏற்படுத்தப்பட்ட திருக்கோயில். அதனால்தான் இந்த விமானத்தின் நிழலில் அமர்ந்து கொண்டு இந்த அற்புதமான காலத்திலே திருக்கைலாய யோசனை, திருக்கைலாயத்தினுடைய சிறப்புகள், அந்த திருக்கைலாய யாத்திரையை நம் அடியார் பெருமக்கள் செய்ததை சிந்திக்கும்படியாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அடியார்களுடைய பாடல் என்று சொன்னாலே முன்னம் நமக்கு நினைவுக்கு வருவது ஞானசம்பந்த பிள்ளையாருடைய பதிகம். ஞானசம்பந்த பிள்ளையார் என்று ஒருவர் அவதாரம் செய்தாரோ சீர்காழியிலே 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் எல்லாம் திருநீர் தரிக்கிறோம். ஒவ்வொரு அடியாரும் தினம் வீட்டில் பூஜை பண்ணிட்டு சாமி முன்னாடி திருநீர் இட்டுக்கும் போது யாருக்கு நன்றி சொல்றீங்களோ இல்லையோ ஞானசம்பந்தருக்கு சர்வ நிச்சயமாக நன்றி சொல்ல வேண்டும். அப்படி ஒரு ஞான குழந்தை பிறந்து தமிழ் பாடியதோ இன்றைக்கும் தமிழகம் திருக்கோயில்களின் பூமியாக இருக்கு. எத்தனையோ இடர்பாடுகளை கடந்து, எத்தனையோ போர்கள் படையெடுப்பெல்லாம் கடந்து இந்த திருக்கோயில்கள் இன்னும் உயிர்ப்புடன் இருக்கிறதென்றால் அதற்கு முழு முதல் காரணம் ஞானசம்பந்த பிள்ளையார் தான். அந்த ஞானசம்பந்த பிள்ளையார் பல்வேறு திருத்தலங்களுக்கும் யாத்திரை பண்றார். சிவபெருமானுடைய அன்பு பிள்ளையாச்சே அவர். பல கோயில்களுக்கும் யாத்திரை பண்றார். எல்லாம் முடித்துக்கொண்டு தமிழ்நாட்டினுடைய வடக்கே வரார். காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்றைய திருத்தலங்கள், திருவண்ணாமலை, திருவோத்தூர், இந்த தலங்கள் எல்லாம் தரிசித்துக் கொண்டே இன்னும் கொஞ்சம் வடக்கே போவோம்னு நேரா திருக்காலத்தி திருத்தலத்தை அடைந்தார். ஸ்ரீகாலத்தி அப்படின்னு அந்த தலத்திற்கு பெயர். சிலந்தி, பாம்பு, யானை, அத்தி இந்த மூன்றும் பூஜை செய்து வழிபட்டதால் ஸ்ரீ காளஹத்தி என்ற அந்த தலத்திற்கு பெயர். அதனுடைய சிறப்பு அதுவும் தட்சிண கைலாசம்னு சொல்லப்பட்டிருக்கு. கைலாய மலையிலிருந்து ஒரு சின்ன பாறை துண்டு அங்கிருந்து புறப்பட்டு வந்து தெற்கே விழுந்து அதன் மேலே சுவாமி கோயில் கொண்டு கண்ணப்பருக்கெல்லாம் அருள் செய்தாரே அந்த காலத்தி. அங்கே போனார் ஞானசம்பந்தர். இங்கிருந்து வடக்கே பிரயாணப்பட்டால் திருக்கைலாயமாம். ஆனால் போகக்கூடிய தூரமா அது? பிஞ்சு கால்கள், சின்ன குழந்தை. அவர் புறப்பட்டு போயிட்டால் அடியார்கள்லாம் வரணுமே, அவருக்கு எல்லாம் நடக்கும், இவர் மற்றவங்களால முடியுமா? பார்த்தார் காலத்தியில் இருந்தபடியே கைலை பெருமானை தரிசித்துக் கொண்டாராம். அவர்களுக்கு என்ன, இருந்த இடத்திலே கண்ணை மூடிக்கொண்டு திருக்கைலாய தரிசனம்னு சங்கல்பம் பண்ணினா திருக்கைலாயத்தில் என்ன நடக்கோ அத்தனையும் தெரிய போகுது. அதை பார்த்தபடியே காலத்தியில் இருந்து கொண்டு திருக்கைலாயத்தை பாடுகிறார். அந்த பதிகத்தில் சில பாடல்களை கேட்டு மேலே செல்லுவோம். ஓம் நம சிவாய.